ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து செட்டிநாடு ஸ்டைலில் நாட்டுக்கோழி சுக்கா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு அரை கிலோ நாட்டுக்கோழி எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு இறக்கி வச்சுருக்கேன். இப்போ வாங்க அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இது நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஏற்கனவே மிளகு நிறையா போட்டிருக்கோம், அதனால் காரம் கம்மியாக சாப்பிடுவோம், அதுக்காக கம்மியாக போட்டிருக்கோம். நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதில் ஒரு 5 கிராமு ஒரு பட்டை எடுத்து போட்டுக்கலாம். மசாலா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் மாற்றியாச்சு. இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். சுக்காவுக்கு தேவையானது 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி பழம், ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். வாங்க தாளிச்சிக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் ஊற்றலை, ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ எடுத்து நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காயிட்டு, ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். நல்லா இது வதங்கட்டும். நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. கறியை நல்லா 3 விசில் விட்டு இறக்கிருக்கேன். கறி நல்லா வெந்துருச்சு. பல உப்பு போட்டுக்கலாம். கறியில் உப்பு போட்டாச்சு. கறியில் உப்பு போட்டு தான் நான் வேக வச்சேன். இப்போ அரைச்சி வச்ச இந்த மசாலாவை போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். எங்களுக்கு ரொம்ப காரம் நாங்கள் சேர்க்க மாட்டோம். உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் அரைச்ச மசாலா அப்படியே சேர்த்துக்கலாம். எங்களுக்கு இது போதும். கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து தக்காளி வெங்காயம் வதக்கையிலே போடணும், நான் மறந்துட்டேன். இப்போ போட்டுக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் கிண்டி விட்டு உப்பு ஏற்கனவே கறியில் போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ கறியை மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேகட்டும். மூடி வச்சுக்கேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், சுக்கா நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. நல்லா கிரேவி பார்த்து வந்துச்சு பாருங்கள்.
இந்த பதத்தில் கொஞ்சம் மல்லித்தலையை தூவி இறக்கலாம். இப்போ செட்டிநாடு ஸ்டைலில் நாட்டுக்கோழி சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வேலையும் நமக்கு கொஞ்சம் மிச்சமாகும். நான் கொஞ்சம் லைட்டாக சார்ந்திருக்க பதத்தில் இறக்குறேன். ஏன்னா நாங்கள் ஒயிட் ரைஸில் பிரட்டி சாப்பிட்றதுக்காக தான் நாங்கள் லைட்டாக சாந்தோட வாங்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நல்லா இன்னும் வத்த விட்டு அந்த சிக்கனை மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு சாந்து தேவைப்படுறதுனால நான் சாந்தோடு இறக்குறேன். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பாய்.